இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை வாக்குத்தத்தமா கொடுத்தார். உன் விளக்கு அணையாது, உன் சிங்காசனம் நிலை நிற்கும். சவுலை விட்டு கிருபையை விளக்குனது போல உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன். உனக்கு நிலையான ஒரு வீட்டை நான் கட்டுவேன். ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனா நான் உன்னைய மாத்துவேன். உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நான் தருவேன். இப்படி வெகு காலத்து செய்திகளை, இனி வரப்போகும் தலைமுறைகள் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களை தாவீதுக்கு நல் விசேஷங்களாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்ப இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் இதை போல நிறைய விசேஷமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருவார். அப்ப கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு ஏன் விசேஷமான வாக்குத்தத்தமா அடிக்கிட்டே போறார்? ஒன் பை ஒன்னா இதை செய்வேன் அதை செய்வேன் ஏன் சொல்லிட்டே போறாருன்னா, அவனுக்கு ஆண்டவர் மேலையும் ஆண்டுடைய ஆலயத்தின் மேலே இருந்த ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் பைபிள் மனிதனுடைய அந்த கண்ணோட்டத்தோட தேவன் பார்ப்பது இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், மனுஷன் வெளிப்புற பிரகாரமா தெரியறதை தான் பார்ப்பான், வெளியில உள்ள காரியங்களை தான் வச்சு நிதானிப்பான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனதை பார்க்கிறவர், அவர் இருதயத்தை பார்க்கிறவர், அவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை பார்க்கிறவர். அப்ப இவனுடைய விருப்பம் பாருங்க சிங்காசனம் இல்லை, இவனுடைய விருப்பம் பாருங்க அரண்மனை இல்லை, இவனுடைய விருப்பம் பாருங்க ராஜ்யபாரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் சம்பந்தப்பட்டது தாவீதுடைய விருப்பமா இல்லை. அவனுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவர். தேவனே நீர் என் தேவன், எப்போ நான் உங்களை தேடுவேன், உங்க சந்நிதியில எப்போ வந்து காத்திருப்பேன், நீங்க என்கிட்ட பேசணும், அதை நான் கேட்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், அதை நான் ஆராய்ச்சி பண்ணணும், உங்க ஆலயத்துல தங்கி இருக்கணும், உமக்காக நான் காத்திருக்கணும். இதை மாதிரியே அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வார்த்தைகள், அதாவது இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தன்னுடைய சங்கீதத்தில் வெளிப்படுத்தினதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது, கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டாம நான் இப்படி வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் எப்படி அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கினதுக்கு கர்த்தர் தான் இந்த நல்ல விசேஷங்களை வாக்கு பண்ணுகிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துகிறார், நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிறார், நினைச்சதுக்கு மேலெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஏன் அப்படின்னா உங்க கவனம் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது மேல இல்லை, நீங்க ஆண்டவர் மேல இருக்கிறீங்களா, இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆலயத்தின் மேல உங்க வாஞ்சை இருக்கா? இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஆசீர்வாதங்கள் நல்ல விசேஷங்களாக வாக்குத்தத்தம் செய்யப்படும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிகளுக்கும் பின்வரும் தலைமுறைகளுக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவர் மேல, அவருடைய ஆலயத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருந்தா இதே போல நல் விசேஷங்கள் வாக்குத்தத்தங்களாய் அறிவிக்கப்படும். ஆகவே ஆண்டவரையும் ஆலயத்தையும் வாஞ்சிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாமும் சுதந்திரித்து ஆசீர்வதிக்கப்படுவோம். தகப்பனே, தாவீதை போல நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். El Shaddai Ministries 9500252586 Surandai.